உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் சாலிஹீன்களை, நல்லடியார்களை, அவுலியாக்களை, அல்லாஹுவின் பக்கம் நெருங்கிய மக்களை யார் அன்பு வைக்கிறார்களோ, அவர்களுடன் நெருக்கமாக இருக்கிறார்களோ, அவர்கள் ஒன்று நேரடியாக சொர்க்கம் சென்று விடுவார்கள், அல்லது அந்த சாலிஹீன்களான நன்மக்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய பரிந்துரையின் மூலமாக, ஒருவேளை அவுலியாக்கள், நாதாக்களை, சாலிஹீன்களை அன்பு வைத்தவன் நரகம் நுழைந்தாலும் அந்த நரகத்தில் நுழைந்த மனிதனுக்காக சொர்க்கம் நுழையும் அந்த இறைநேசர்களான அவுலியாக்கள் சிபாரிசு செய்வதின் மூலமாக, பரிந்துரை செய்வதின் மூலமாக இவர்கள் நரகத்திலிருந்து அவசரமாக காப்பாற்றப்படுவார்கள் என்பதுதான் இந்த வசனத்துக்குரிய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாதாக்களான நல்ல மனிதர்களை அன்பு வைப்பதின் மூலமாக, அவர்களுடன் நெருக்கமாக இருப்பதின் மூலமாக இறைவனிடத்திலே இருந்து ஒன்று நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கிறது, அல்லது இந்த மனிதன் என்ன செய்வான், நரகத்தில் நுழைந்தாலும் அவசரமாக அந்த நரகத்தில் இருந்து விடுவிக்கப்படுகிறான் என்ற உண்மைதான் இந்த ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாது, குர்ஆனிலே நாம் எடுத்துக்கொண்டால் முன்னால் இருந்த நபிமார்களுடைய காலத்திலே வாழ்ந்த சில மனிதர்களுடைய வரலாறுகள் குறித்து, நபிமார்கள் அல்லாத சாலிஹீன்களான அல்லாஹ் ரசூலை நம்பிய ஈமானில் உச்சகட்டத்திலே இருந்த சாலிஹீன்களுடைய வரலாறுகள் குறித்து சொல்லும் போது, உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹீன்களை, அவுலியாக்களை, நாதாக்களை, நல்லடியார்களை அன்பு வைத்தால் அவனுக்கு என்ன பரிசு கிடைக்கும், அவனுக்கு உலகத்தில் என்ன பாக்கியம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் மனிதனுடைய புத்திக்கு பட வேண்டும், அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை தருகிறேன் என்று சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் ஒரு உதாரணத்தை தருகிறான். நீ உலகத்திலே அவுலியாக்களான அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை நீ அன்பு வைத்தால், அவர்களுடன் இரக்கமாக இருந்தால், அவர்களுடன் கூடவே இருந்தால், அவர்களை கூறக்கூடியவர்களாக, ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக நீ இருந்தால், உனக்கு நான் ஒரு நாயை வைத்து நான் உதாரணம் தருகிறேன், நீ இந்த நாயை போலாவது நீ இருந்து கொள் என்பதை அல்லாஹ் ஒரு நாயை வைத்து எங்கள் புத்திக்கு படுகிறதா என்று விளங்கப்படுத்துகிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாயை குறித்து ஒரு சூறாவிலே திரும்ப 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 சொல்லுகிறான். வகல்புஹும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களின் நாய், கல்பு என்றால் நாய், அவர்களுடைய நாய் என்று அல்லாஹ், உலகத்தில் கோடான கோடிக்கணக்கு நாய் இருந்தாலும் ஒரு நாய் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஒரு தடவை உடம்பிலே பட்டால் அதை 7 தடவை உடம்பை கழுகி ஒரு தடவை மண்ணை கொண்டு கழுக வேண்டும், நாய் வாயிட்டால் என்று ஹதீஸிலே வருகிறது. அந்த நாயை பற்றி அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் என்றால், கஹ்ஃபுவாசிகளாகிய அந்த நன்மக்களை ஒரு நாய் கூடவே இருந்து அவர்களுடன் கூடவே வந்ததாக தஃப்சீர்களிலே நமக்கு சொல்லப்படுகிறது. குர்ஆனுடைய வசனம் அது. வகல்புஹும் பாசித்துன் ذراعيه بالوسيد, அவர்களுடைய நாய் அவர்களுடைய குகைக்கு முன்னால் காலை விரித்துக் கொண்டு படுத்த நிலைமையில் இருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அறிவுள்ளவர்களே, புத்தியுள்ளவர்களே, அல்லாஹ் ஒரு உதாரணத்தை தருகிறான். உனக்கு இந்த ஒரு உதாரணம் போதுமானது. ஒரு நாயையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி, நீ அவுலியாக்களை அன்பு வைத்த நாய், அந்த நாயை நான் கூறுகிறேன் என்றால், அறிவுள்ளவர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சாடை மாடையாக, சொல்ல போனால் இதைவிட தெளிவாக சொல்ல முடியாது என்று அல்லாஹ் நமக்கு சொல்வது போல அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. எனவே உலகத்திலே வாழ்ந்த எல்லா அவுலியாக்களையும், சஹாபாக்கள் எல்லோரும் அவுலியாக்கள் தான், நபிமார்களாக வாழ்ந்தவர்கள் எல்லோரும் அவுலியாக்கள் தான், நுபுவத்து, ரிசாலத்து, நபி, ரசூல் அல்லாத அவுலியாக்கள் என்று ஒரு பட்டாளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வைத்திருக்கிறான். அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் அன்பு வைக்கப்பட வேண்டும், அவர்களிடத்தில் நாங்கள் நெருங்க வேண்டும். அவர்களுடைய அன்பை அடைந்து கொள்வதன் மூலமாக நரக விடுதலை, நரகத்திலிருந்து அவசரமான விமோச்சனம், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய விசேஷமான அன்பு கூட நமக்கு கிடைக்கும் என்பது இந்த குர்ஆனுடைய வசனங்களை வைத்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த வரிசையிலே தான் ஆண்டாண்டு காலமாக ஹிஜ்ரி 500க்கு பின்னால் 500 காலப்பகுதியிலே வாழ்ந்த 470 பிறந்து 561 வஃபாத் ஆகிய
ஹிஜ்ரி 561 வஃபாத்தாகிய முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உலகமெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ நாடுகளில் அவர்களை ஞாபகப்படுத்தி இவர்கள் ஒரு அவுலியா, இவர்கள் ஒரு இறைநேசர், இவர்களை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக, இவர்களை அன்பு வைப்பதன் மூலமாக இறைவனுடைய நேரடி அன்பு கிடைக்கும் என்பதை அனுபவ ரீதியில் கண்டு உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களாகத்தான் 500க்கு பின்னால் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், சொல்ல போனால் எல்லா மக்களும் அவ்வாறு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் இந்த குட்டிமலை என்ற பள்ளிவாசலிலே ஷாதுலியா தரீகாவுடைய ஒரு இடமாக பள்ளிவாசலாக இருந்தாலும், அவுலியாக்கள் என்று வரும்போது அதிலே ஷாதுலியா தரீகாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், காதிரியா தரீகாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எல்லோரும் ஒரே அகீதா, ஒரே கொள்கை, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற கொள்கையில் இருப்பதினால் எல்லோரும் எல்லா அவுலியாக்களையும் அன்பு வைக்கக்கூடியவர்கள் என்பதுடைய ஒரு பெரிய அடையாளமாக இன்று நாம் ஆண்டாண்டு காலமாக அந்த குட்டிமலை பள்ளிவாசலிலே ஓசுநாயகத்துடைய இந்த நிகழ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இவர்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மகான் தான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இவர்களுக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. இவர்களுடைய பெயர், அதாவது அபு முஹம்மத் அப்துல் காதிர் என்று இருந்தாலும் இன்று உலகமெல்லாம் இவர்களுக்கு முதல் பட்டமாக முஹியுத்தீன் என்ற பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பட்டம் ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக வந்து விடுவதில்லை. உலகமே சேர்ந்து ஒரு மனிதனுக்கு முஹியுத்தீன் என்று பெயரை சொல்வதாக இருந்தால், ஒரு மார்க்கத்தை ஹயாத்தாக்கியவர் என்ற பட்டம் அவருக்கு கொடுக்கப்படுவதாக இருந்தால், ஒரு பாரிய சேவை உலகமெல்லாம் செய்தார்கள் என்பதுதான் அதனுடைய உண்மையாக இருக்கிறது. இவர்களுக்கு ஒவ்வொரு நாட்டு மக்கள் ஒவ்வொரு விதமான பெயர்களை கொண்டு அழைக்கக்கூடியதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அப்துல் காதிர் ஜியலி என்றும், அப்துல் காதிர் ஜீலானி என்றும், அப்துல் காதிர் கைலானி என்றும், பாரிசு மொழியிலே கைலானி என்றும் இவர்கள் அழைக்கப்படக்கூடியதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். அதே போல மொரோக்கோ பகுதிகளிலே இவர்களை ஜீலானி என்று அழைக்கப்படுவதை காணலாம். அதே போல கிழக்கு நாடுகளிலே இவர்களை அப்துல் காதிர் ஜீலானி என்றும், முன்னாலே மொரோக்கோவிலே அஷேக் அல் ஜீலானி என்றும், இதே போல இன்னும் சில நாடுகளிலே சுல்தானுல் அவுலியா என்றும், இதுபோல மக்கள் இவர்களுக்கு கொடுத்த பட்டங்களில் ஒன்றாக பாசுல் அஷ்ஹப் என்ற பெயரும், தாஜுல் ஆரிஃபீன் என்ற பெயரும், முஹியுத்தீன் என்ற ஒரு பெயரும், குத்துபு பக்தாத் என்ற பெயரும் இவர்களுக்கு பல பெயர்கள் கொண்டு பட்டங்கள் சொல்லப்படக்கூடிய, இதெல்லாம் நல்ல பெயர்கள், புகழுக்குரிய பெயர்கள், பட்டம் சொல்லப்படக்கூடியவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள் என்பது வரலாற்றுடைய உண்மையாக இருக்கிறது. எனவே தாஜுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்கள் என்றால் இறைவனை நெருங்கிய இறை நேசர்களில் ஒரு பெருங்கூட்டம், பெரும் உயர்ந்த ஒரு அந்தஸ்து, அந்த ஆரிஃபீன்களுடைய கிரீடம் இவர்கள். இவ்வாறெல்லாம் இவர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். குத்துபு பக்தாத், பக்தாதுடைய குத்துபு, பக்தாதிலே பல்லாயிரக்கணக்கான அவுலியாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் பக்தாத் என்பது ஒரு சிட்டி. அந்த பக்தாதுக்குரிய ஒரு குத்துபு என்றெல்லாம் பாராட்டப்படுகிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை, மகத்துவத்தை ஓதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உலகத்திலே இன்று மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் உண்டு. ஒருவரை எப்படி அவுலியா என்று நாம் முடிவெடுக்க முடியும்? யார் சொல்ல வேண்டும்? சில பேர்கள் அறிவின்மை காரணமாக கேட்பார்கள், நீங்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் என்று சொல்கிறீர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் சரி ஒரு பெரிய மனிதர்